விலைவாசி ரொம்ப ஏறிடுச்சுல்ல. இப்போ வெங்காயம் தக்காளியோட ரேட்டெல்லாம் இப்போ நியூஸ் ஐட்டம் ஆயிடுச்சு. வீடு ரெண்ட்டு, பெட்ரோல் விலை, கோல்டு விலை எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு என் சேலரியை தவிர. ஸோ இதுதான் என்னோடய லைஃப்லேயே டஃபஸ்டான டைம் டு சேவ் மணி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கும் ஒரு 1,00,000 ரூபா இருந்துச்சுன்னா நான் என்னோடய வீட்டு முன்பணமாக யூஸ் பண்ணுவேன், இல்லைனா என்னோடய கெரியர் பிரேக்குக்கு எனேபிள் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன், இல்லை ஒரு 6 months எமர்ஜென்சி ஃபண்டாக அந்த காசை வச்சுப்பேன் அப்படின்லாம் தோணுது இல்லை. ஸோ 1 lakh இருந்தால் நல்லா இருக்குமா? ஸோ இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது 2025 உங்களுக்கு அந்த 1,00,000 ரூபா சேவ் பண்ணுறதுக்கான மணி சேவிங் டிப்ஸ். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் January 1 அன்றைக்கி நான் 1,00,000 ரூபா சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பிரம்மாண்டமாக ஒரு கோலை செட் பண்ணிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ஃபெயில். ஒரு பெரிய கோலை ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் பண்ணுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸாக அதை பிரிக்கணும். 1,00,000 அப்படிங்கிறது என்ன? ஒரு மாதத்துக்கு 8,333 ரூபா, அதாவது ஒரு வாரத்துக்கு 1,785, ஒரு நாளைக்கு 275 rupees. ஸோ இப்போ நம்மளோட வீடியோ ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண போகுது எப்படின்னா அந்த 275 rupees டெய்லி நான் எப்படி சேவ் பண்ணுறது, அவ்வளோதான். இது நீங்கள் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1,00,000 ரூபா சேவ் ஆகிடும். ஸோ வாங்க உலகத்தில் உங்கள் மணியை சேவ் பண்ணலாம். ரெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட பிக்கெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் சாப்பாடு தான். மிடில் கிளாஸ் இந்தியன்ஸோட 26% ஆஃப் தேர் செலவு சாப்பாடில் தான் போயிட்டுருக்கு. அப்படி இருந்தாலும் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வேஸ்டர்ஸ் ஆஃப் ஃபுட். இன்ஃபேக்ட் நம்பர் 3 ஆஃப்டர் US அண்ட் சைனா. இது ஏன் தெரியுமா? இதோட ப்ரைமரி ரீசன் கொழுப்பு. நல்ல பசியில் ஆர்டர் பண்ணிட்டு அதை சாப்பிட முடியாமல் பாதிக்கும் மேலே நம்ம வெளியே தூக்கி போட்டுருக்கோம். ரெண்டாவது ரீசன் நம்மளோட சின்சியாரிட்டி தான். நான் இனிமேல் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவக்காய் கோவக்காய் ஜூஸ்லாம் வாங்கிட்டு அடிச்சுட்டு அதை வாயில் வைக்கும்போது தான் தெரியும் அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் கொட்டிடுவோம். அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம்? அதே சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு இந்த வாட்டி நான் ப்ராக்லி சாப்பிட போகிறேன், இல்லைன்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிட போகிறேன், அஸ்பாரகஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிப்போம். இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளே சீட் பண்ணி நம்ம ஃபுட் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆவரேஜாக இந்தியாவில் 22% ஆஃப் தேர் ஃபுட் ப்ரொடியூஸ் வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அதாச்சும் ஒரு சராசரி மனிதனுக்கு கிட்டத்தட்ட 55 கிலோ பர் இயர் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட் போன அப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்க அவங்க என்ன வாங்கணும்னு. ஸோ அவங்களுக்கு கண்ணில் கண்டது எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு பில்லும் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அதெல்லாம் வாங்கினோங்கிறதையே மறந்துட்டு அதை யூஸ் பண்ணாமல் அவங்க வேஸ்டேஜும் ஜாஸ்தியாகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மீல் பிளான் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது முன்னாடியே டிசைட் பண்ணி அதை மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு யூசேஜ் கரெக்டாக இருக்கும். பேட்ச் குக்கிங் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் வெளியே சாப்பிட்றத கம்மி பண்ணிடுவீங்க. இது தவிர நீங்கள் இந்த ஃபுட்டை நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுனால அப்போ உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கிடைக்கும், சீப்பராகவும் அமையும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட வீட்டில் ஆர்டர் பண்ணுறது சீப்பு, வீட்டில் ஆர்டர் பண்ணுறத விட வீட்டில் செய்கிறது அதை விட சீப்பு. ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் பாருக்கு போய் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வாங்குறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ வேஸ்ட்டை குறைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் ஹெல்த்லேயும் உங்கள் ஃபினான்சஸ்லேயும் நிறைய பெரிய இம்பேக்ட் இருக்குது. ஸோ நல்ல டிசிஷன்ஸாக எடுங்க. ராக் மெலன் ஜூஸ். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத ஆணி போல் இருக்கிற நிறைய பர்ச்சேசஸ், அதை பற்றி பேசுவோமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செலவே ஆகாமல் ஆனால் ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நானும் தரேன், உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைனா உங்கள் பில்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பல விஷயம் நம்ம லைஃப்பில் எதுக்குமே உபயோகம் இல்லாத பொருட்களாக நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இன்னைக்கு மாலில் வாங்குகிற எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை நம்ம ஒரு இதுவாகவே கருத மாட்டோம் அப்படின்னு. சும்மா சேலில் இருந்துச்சுன்னு வாங்காதீங்க, அப்புறம் இம்பல்ஸ் பையிங் பண்ணாதீங்க, ஆன்லைன் பையிங்கும் பண்ணாதீங்க. ஒரு நல்ல டிப் ஒன்று தரேன். ஆட் டு கார்ட் அப்படின்னு பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அந்த கார்ட்டை பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு டிலீட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த அர்ஜ் இருக்காது. இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. என்னன்னா
டோபமைன் ஹிட் நமக்கு கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் பண்ணும்போது தான் கிடைக்குமே தவிர நீங்கள் வந்து காசை வந்து செலவு பண்ணும்போது கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா செலவு ரொம்பவே மிச்சமாயிடும். உங்கள் ஃபோன் இல்லைனா உங்கள் இன்டர்நெட் ப்ரொவைடர் கிட்ட ஏதாச்சும் டிஸ்கவுண்டட் ஆஃபரில் இன்னும் சீப்பராக கிடைக்குமா அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க. என் கசின் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஹோம் லோன் ப்ரொவைடரை வந்து இன்னொரு லோன் ப்ரொவைடர் கிட்ட மாற்றி அந்த சீப்பர் இன்ட்ரெஸ்ட் ரேட்னால அவங்களோட எண்ட் பேமெண்ட் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா கம்மியாயிடுச்சு. ஸோ நல்லா போகுது அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு காலகட்டத்தில் நான் கூட வந்து நெட்ஃப்ளிக்ஸ், டிஸ்னி, ஜீ, ஹாட்ஸ்டார், பிரைம் இது எல்லாமே வச்சிருந்தேன். பட் டிவி பார்க்கவே டைம் இல்லை. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்றா வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹிடன் காஸ்ட். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் இல்லையா. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் DIY. நம்ம வந்து ஸ்டார்பக்ஸ்லேயோ இல்லை காஃபி டேலையோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோ. அந்த காஃபி ஒன்று மட்டுமே வந்து ஒரு 400 ரூபா ஆகும். ஸோ டெய்லி காஃபி வாங்கினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் மூவி தேட்டர்லாம் போக பிடிக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எல்லா மூவியும் ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு ஒரு அவசியமே இல்லையே. கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து OTTயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு ரொம்பவே கம்மியாகும். ஆஃபீஸில் போனஸ் தருவாங்க, அதை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து காமன் அட்வைஸ் தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட நிறைய இன்கம் வரும். இது எப்படின்னா வந்து சப்போஸ் ஒரு ஒகேஷனில் பெரியவங்க வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு செலவு பண்ணாமல் ஒரு Nifty 50 போடுங்க. உங்களுக்கே தெரியாமல் இந்த அமௌண்ட் வந்து நல்லாவே ஆடப் ஆகிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என் பையன் பிறந்த போது நான் வந்து மொதல் 6 மாதத்துக்கு அவனுக்கு ட்ரெஸ் வாங்கலை, அவனுக்கு வந்து பவுடர் வாங்கலை, சோப்பு வாங்கலை, எதுவுமே வாங்கலை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்த கிஃப்ட்டை வச்சு நாங்கள் வந்து யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டோம். இது தவிர வந்து ஆசீர்வாத காசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய பெரியவங்கெல்லாம் வந்து கேஷ் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சதில் எங்களுக்கு வந்து அந்த 3 to 4 months ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 rupees வந்துச்சு. அப்படியே எடுத்து அதை ஒரு FDயில் போட்டு விட்டேன். இப்போ அந்த FDயில் இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா வருதுனால நான் வந்துட்டு அதை டச் பண்ணுறதே இல்லை. ஸோ எனக்கும் ஸ்டாக் பற்றிலாம் ரொம்ப தெரியாது, அந்த அனாலிசிஸ்லாம் என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ சிம்பிளாக வந்து Nifty 50ல் ஒரு SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஒரு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேர்ஸ் வாங்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் அவனை செட்டப் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து ஒரு 10 yearsக்கு நான் அதை டச் பண்ண போகிறதே இல்லை. ஸோ ஆன் ஆவரேஜ் ஒரு 14% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. அடுத்த டாபிக் கிஃப்ட்ஸ் அண்ட் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ஐட்டம்ஸ். நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 10 தடவையாச்சும் கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். யாராவது ஒருத்தர் வந்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவாங்க, இல்லை உங்களுக்கு வந்து சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிளாஸ்மேட்ஸ்க்கெலாம் பர்த்டே வரும். ஸோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கும்போது மோஸ்ட் ஆஃபனாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைக்கும் நான் கிஃப்ட் வாங்கிட்டு இருப்பேன், என் குழந்தைக்கும் நான் கிஃப்ட் வாங்கிட்டு இருப்பேன். என்னோட ஸ்பெண்ட் வந்து டபுள் ஆயிரும். ஸோ இதுக்கு நான் கொடுக்குற சொல்யூஷன் என்னன்னா பல்க் கிஃப்டாக வாங்கிடுங்க. ஒரு 10-12 கிஃப்ட்டு ஒரே நாளில் வாங்கிடுங்க. ஸோ நீங்கள் 13வது கிஃப்டாக வேணால் உங்கள் குழந்தைக்கு ஒரு தடவை வாங்கிக்கலாம், பட் உங்களுக்கு செலவு கம்மி. ரெண்டாவது டிலேட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது சில பொருட்களை வந்து உங்களுக்கு ரொம்ப வாங்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த அமேசான் பிரைம் டே இல்லைனா ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் டே போது நீங்கள் டார்கெட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே சீப்பாக அமையும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, நேற்றுக்கு தான் அவரோட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா அவருக்கு வேண்டிய ஒரு சோஃபாவை 1.5 வருஷம் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 30% ரேட்டில் வாங்கிட்டாராம். அடுத்தது ஏர்னிங் மோர். சேலரி ஜம்பை தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் இருக்குது தான். நீங்கள் வந்து ஓவர் டைம் பண்ணலாம், மூன்லைட் பண்ணலாம், அதாச்சும் 2 ஜாப்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை பார்ட் டைம் ரோல்ஸ் மாதிரி நீங்கள் ஓலா, ஊபர் அவங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது. நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா த பெட்டர் வே இஸ் பாசிவ் இன்கம் வந்து சேஸ் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு டியூஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் மேக்ஸிமம் ஒரு 10 பேருக்கு தான் டியூஷன் எடுக்க முடியும். பட் நீங்கள் அதை ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணிட்டு ஆன்லைனில் வித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரை ரீச் பண்ணலாம். ப்ளஸ் உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் வந்து ஒரு தடவை தான் நீங்கள் போட்டிருப்பீங்க, அதுக்கு வந்து ரெசிடுவல் இன்கம் மாதிரி அது வந்துகிட்டே இருக்கும். இதை தவிர பாசிவ் இன்கம் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FD போடுறது, அதுக்கப்புறம் Nifty 50ல நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை ரெண்ட்ல விடுறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் மணி வரா மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம 275 rupees சேவ் பண்ணுறோமா இல்லையான்னு ஒரு ரீகேப் பார்க்கலாமா. ஒரு நியூ ஜாப் இல்லை சைட் ஹசில் பண்ணுறதுக்கு 50 rupees per day எக்ஸ்ட்ரா வருது. உங்கள் வேரியபிள் பேயை வந்து நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு 50. கோயிங் டு ஈட் அவுட் லெஸ் 30, cutting out subscription 10, cutting out junk food 20, saving on the phone 5, not checking out online 30, bulk buying gifts 10, making your own coffee 20, buying during discount time 10, switching your loan provider 30,
அவாய்டிங் மூவி தேட்டர் 20. இதெல்லாம் சேர்த்து போட்டால் 275க்கு மேலேயே நீங்கள் வந்து ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். பட் இந்த வீடியோவோட ப்ரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃப்ரூகல் லிவிங்கை வந்து நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை தவிர ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கே உங்கள் மைண்டில் வந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் அதை பார்த்து கற்றுக்கிறேன். ஃப்ரூகல் லிவிங்கோட ரொம்பவே கனெக்டடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மினிமலிசம் நீங்கள் வந்து உங்கள் மந்த்லி கேலண்டரில் எப்படி இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு நாங்களே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வந்து மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக்ஸ்.